ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா, நம்ம நிறைய கையில் பணம் வச்சுருப்போம். அந்த பணத்தை எதில் முதலீடு பண்ணுறது அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசிப்போம். அதை பார்த்தீங்கன்னா தங்க நகைகள்லாம் வாங்கலாம். முதலீடு அப்படின்னா என்ன அப்படின்னா, நிறைய தங்க நகைகள் வாங்கி வச்சுக்கலாம். அடுத்தது வெள்ளி நகைகள்லாம் வாங்கி வச்சுக்கலாம். ஆனால் எல்லாத்துலேயுமே இந்த குறை நிறைகள் இருக்கும். ஏன்னா தங்க நகைகள் வாங்கி வச்சோம் அப்படின்னா நம்ம சேஃப்டி பண்ணணும். நம்ம வீட்டுக்கு நிறைய விருந்தாள் வருவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, அவங்க வருவாங்க. இப்போ அதெல்லாம் நம்ம சேவ் பண்ணணும். சேவ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் யாரும் என்னன்னே சொல்ல முடியாது. பணம் தங்க நகை விலை ஏறி போச்சு. இப்போல்லாம் எங்கெல்லா இடமே திருடர்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தங்க நகை வெள்ளி நகைலாம் வாங்கி வச்சா மட்டும் போகாது, அதை சேவ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அவருக்கு நம்ம இவங்க நல்லவங்க நினச்சவங்க கூட பார்த்திங்கன்னா அவங்க எடுத்துகிட்டு போக வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா தங்க நகை அந்தளவு விலை இருக்க, உறவுக்காரங்க யாராவது எடுத்தால் கூட உங்களால் கம்ப்ளைண்ட் கூட பண்ண நம்ம யோசிப்போம். ஐயோ, இவங்க மேலே நம்ம கம்ப்ளைண்ட் எப்படி கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் தங்க நகை வள்ளி நகை சரி, அந்த தங்க நகையெல்லாம் வாங்கி பேங்க்கில் அடமானம் வச்சு நீங்கள் அதன் மூலமாக ஏதாவது வாங்கலாம். சரி, ஆனால் அந்த கடனை எப்படி அடைப்பீங்க? அடமானம் வாங்கிட்டீங்க 1,00,000. சரி, பேங்க்கில் அப்படி ஒரு சேஃப்டியாக வச்சுக்கலாம். ஏதாவது ஒரு நகை வாங்கி அந்த பேங்க்கில் கொண்டு வைக்கிறேன்னா ரூ. 1,00,000 இருக்குது. மறுபடியும் ஒரு நகையை வாங்குறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்புறம் அந்த நகையை நம்ம பாதுகாக்கணும். இப்படி எல்லாத்துக்குமே அந்த பிரச்சனை இருக்குது. சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ தங்க நகை பத்திரமே அப்படின்னு சொல்லி பேங்க்கில் கொடுக்குறாங்க. அதாவது அந்த பத்திரத்தை வாங்கினா உங்களுக்கு வட்டியே கொடுக்குறாங்க. அவங்களே வட்டி கொடுக்குறாங்க. இவ்வளோ வட்டி உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்கள் பேங்க்கில் கூட வச்சுக்கலாம். பேங்க்கில் நகையை தான் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த மாதிரி ஒரு பத்திரத்தை நீங்கள் வாங்கி அதை கொண்டு நீங்கள் பேங்க்கில் வச்சாலும் உங்களுக்கு அந்த ரூ. 1,00,000 நீங்கள் இப்போ நான் பத்திரம் வாங்குறேன் அப்படின்னு நினச்சிக்கங்களேன். இப்போ ரூ. 1,00,000 நான் நகை வாங்குறதுக்குள்ள ரூ. 1,00,000 நான் பத்திரமே வாங்கிக்கலாம். ஆனால் அதை போட்டுக்க முடியாது. சரி, அந்த பத்திரத்தை நான் பேங்கில் வச்சு அடமானம் வைக்கலாமா? தாராளமாக வைக்கலாம். அதை கொண்டு நான் பேங்கில் போய் கொடுத்தாலும் எனக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதை வச்சு கூட பார்த்தீங்கன்னா பணம் நீங்கள் லோன் வாங்கிக்கலாம். அவசரமாக எனக்கு 50,000 வேணும்னா அதை வச்சு கூட வாங்கிக்கலாம். அப்படி நாங்கள் செய்யலாம். அப்படி நீங்கள் செஞ்சால் என்ன அப்படின்னா, அந்த பத்திரத்தை யாரும் திருட முடியாது. அதில் உங்களுடைய நேம்லாம் போட்டிருக்கோம். அதனால் திருட முடியாது. அது மட்டும் இல்லாமல் வருஷா வருஷம் உங்களுக்கு வட்டியும் தருவாங்க. இந்த முறை நல்ல முறை சொல்லலாம். ஏன்னா நம்ம கல்யாணத்துக்கு போகிறோம், வெளில போகிறோம். இப்போ எதுக்குமே போட முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. ஏன்னா வீட்டுக்குள்ளேயும் போட முடியல, வெளியிலையும் போட முடியல. அப்படிங்கும்போது தாராளமாக அந்த பத்திரத்தை வாங்கலாம். அப்போ யாருமே திருட முடியாது. அப்போ அந்த பத்திரத்தை நம்ம அடமானம் கூட வச்சு கூட நம்ம எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி கூட நம்ம பண்ணலாம். சரி, அப்போ அதெல்லாம் விடுங்க. வீடை வாங்கி வச்சா என்ன, ஒன்றுக்கு 4-5 வீடு வாங்கினா வாடகை வருது அப்படின்னா அதில் தாராளமாக நீங்கள் வீடு வாங்கி வச்சுக்கலாம். வீடு வாங்கின முதலீடு பண்ணலாமா அப்படின்னா, வீடு வாங்கலாம். இல்லை நம்ம 2, 3 வீடு 4-5 வீடுன்னு இருக்குது. வீடுகள் வாங்கி வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அதை சரியானபடி பார்த்தீங்கன்னா அந்த வீட்டினுடைய வாடகையை மாதம் மாதம் வாங்கணும். அதில் நல்லவங்களாக பார்த்து வைக்கணும். நிறைய பிரச்சனைகள் இருக்குது. நல்லவங்களாக இருந்தால் மாதம் மாதம் எல்லாம் கவர்மெண்ட் வேலை, ப்ரைவேட் வேலை, நல்ல மனுஷங்க யாருன்னே சொல்ல முடியாது. அதில் யார் வேணால் இருக்காங்க. பெரிய வேலையில் உள்ளவங்களாம் நல்லவங்களா கேட்டால் அப்படிலாம் சொல்ல முடியாது. பெரிய வேலை, சின்ன வேலை, எப்பேற்பட்டவங்களும் பிரச்சனை பண்ணுவாங்க. நம்ம வாடகை ஒரு வீட்டை வாங்கிறோம், கஷ்டப்பட்டு கடன் வாங்கி அந்த வீட்டில் உள்ளவங்க வாடகை தர முடியல அப்படின்னா அது பிரச்சனை. இதுக்கு தான் புதுசாக இப்போ ரூல்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. நிறைய ரூல்ஸ்லாம் கொண்டு வந்துட்டாங்க. அந்த ரூல்ஸ் படி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வீடுகள் வாங்கி கூட நீங்கள் வைக்கலாம். அதுபடி பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு நீங்கள் எழுதிடணும். ஒரு வருஷத்துக்கு எழுதிட்டு அவங்கள்ட்ட வாடகையை நீங்கள் வசூல் பண்ணிக்கலாம். அவங்க தரல அப்படின்னா நீங்கள் இல்லை ஒரு நோட்டீஸ் அனுப்பலாம். இந்த மாதிரி எனக்கு வாடகை தரல, இவங்க வெளியேறணும் அப்படின்னு சொல்லி நோட்டீஸ் அனுப்பலாம். இப்போ நிறைய ரூல்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அந்த மாதிரி வீடு வாங்கலாம். சரி, அப்போ நான் நிலம் வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா தாராளமாக நிலம் வாங்கலாம். ஆனால் இடம் வாங்கினா அதில் ஒரு பிரச்சனை இருக்குது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் இடத்த ஆக்கிரமிச்சிடுறாங்க. உறவுக்காரங்க கூட பார்த்திங்கன்னா ஒரு 10 சென்ட் வாங்கி போயிட்டாங்க. திடீர்னு பார்த்திங்கன்னா அதில் குடிசை போட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட போய் சொன்னது, நான்லாம் காலி பண்ண மாட்டேன், இது எங்கள் இடங்க. அப்போ அந்த இடத்த பார்த்திங்கன்னா சுற்றி வர நீங்கள் வேலி போட வேண்டியிருக்கு. வேலி போட்டுதுன்னா கூட அவங்க எங்களுக்கு இப்போ கூட ஒரு இடம் இருக்குது, அந்த பக்கத்தில் இடம் இருக்குது. ஆனால் விருதுநகர் பக்கத்தில் இடம் இருக்குது. அப்போ சொன்னோம், இடம் வாங்குறதுக்குள்ளே பேசாமல் நம்ம புதுசாக இப்போ வீடு வாங்குறதுக்குள்ளே அந்த இடத்துல ஏன் கட்டக்கூடாது அப்படின்னா, அது ஒரு நல்ல இனிமேல் தான் போய் பார்க்கணும். வாங்கி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 15-20 வருஷம் ஆச்சு. அந்த இடம் எங்கே இருக்குன்னே எங்களுக்கு தெரியாது. இப்படிப்பட்ட நேரத்தில் அதில் யார் இருக்கலாம், இந்த இடம் இருக்கா இல்லையா, பத்திரத்தில் பேர் இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி பார்த்தீங்கன்னா அந்த இடம் எங்கே இருக்குன்னே எங்களுக்கே தெரியாது. இதுவரையும் நாங்கள் பார்த்ததே கிடையாது. முதல்ல ரிஜிஸ்டர் பண்ண வரும்போது பார்த்தது மட்டும்தான். மற்றபடி அந்த இடத்த போய் இனிமேல் தான் ஒரு தடவை பார்ப்போம்னு சொல்லியிருக்கேன். அந்த போய் இடத்த 50,000க்கு வாங்கினோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 5 லட்சம் 10 லட்சம் இருக்கும். பக்கத்தில் உள்ளவங்க தூக்கலாம். அதில் ஒரு பிரச்சனை இருக்குது. இப்படி எல்லாத்துலேயுமே பிரச்சனை இல்லாத எதுவுமே கிடையாது. நகை வாங்கிக்கலாம், அதில் ஒரு பிரச்சனை. சரி, பத்திரம் வாங்கினா அதில்
அதில் ஒரு பிரச்சனை, ஒரு இதில் வேணும் இது எல்லாத்துலேயுமே பெஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த பத்திரம் வாங்குறது கொஞ்சம் இதாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து சேவ் பண்ணுறதுக்குள்ள இந்த பத்திரத்தை வந்து சேவ் பண்ணலாம். அதில் நேம் இருந்துச்சு அப்படின்னா அடுத்தவங்க எடுத்தாச்சுன்னா நம்ம வந்து இது பண்ணலாம். இப்போ நகையெல்லாம் வந்து நம்மளால சேமிக்க முடியல. இந்த மாதிரி நிறைய வந்து விஷயங்கள் இருக்கிறதுனால இப்போ வந்து நான் கூட யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் நிறைய. இப்போ தங்க விலை வந்து நிறைய ஏறி போச்சு. அதனால தங்கங்கள்லாம் விற்று நீங்கள் வந்து வீட்டுக்குள்ளே வச்சுக்கிறதுக்காட்டு தங்க நகையெல்லாம் விற்று ஒரு பெரிய இதில் எதையாவது ஒரு சேவ் பண்ணி வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்யூச்சருக்கு வந்து யூஸ் ஆகும். அதுமாதிரி மறுபடியும் நீங்கள் தங்கம் வாங்கலாமா அப்படின்னு கேட்டால் தங்கத்தை விற்கிறத கூட கூட உங்களுக்கு நிறைய பணம் வருது, லட்சக்கணக்கில் மாதம் வருதுன்னா அதை அடமானம் வச்சு அதை வச்சு கூட இன்னும் கொஞ்சம் ஒரு தங்கம் வாங்கிக்கலாம். அப்படி தான் நான் வந்து சேமித்தேன். முதல்ல ஆரம்பத்தில் நான் என்ன பண்ணேன், என் தங்க நகையெல்லாம் பேங்கில் கொண்டு வச்சேன். அது மூலமாக 2,00,000 கிடச்சி அந்த 2,00,000 வச்சு நான் வந்து ஒரு நகை வாங்கினேன். அப்புறம் மாதம் வர ரூபாய் கூட கட்டி எடுத்தேன். இப்படி தான் நான் வந்து நிறைய நகைகள் 10 பவுன் 15 பவுன் கிட்டத்தட்ட நான் சேர்த்து வச்சேன். அந்த மாதிரி கூட சேர்த்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் எங்கள் அக்கா வந்து நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. அப்புறம் இறந்து போயிட்டாங்க. அப்படியே நகை வந்து இருந்துச்சு. அதனால தான் இப்போ கூட யோசிச்சுட்ருக்கேன். அது மாதிரி நம்ம முதலீடு வந்து பார்த்திங்கன்னா எதில் நம்ம விட போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்து வந்து முதலீடு பண்ணும்போது எதில் முதலீடு பண்ணலாம் என்னன்னு யோசித்து பார்த்து வந்து முதலீடு பண்ணுங்கள். முதலீடு பண்ணுறது நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், நல்லபடியாக வந்து இருக்கணும். அதே சமயம் வந்து பார்த்தா சேஃபாகவும் இருக்கணும். எதுவும் யோசிச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோக்கள் வந்து தொடர்ந்து உங்களுக்கு மோட்டிவேஷனல் வீடியோக்கள் நிறைய வந்து போட்டுக்கிட்டு தான் இருக்கேன். நீங்கள் பார்த்து ஆதரவு கொடுங்க. இன்னும் வந்து 400 ஹவர்ஸ் தான் கிட்ட வரணும். நீங்கள் ஆதரவு கொடுத்தீங்கன்னா சீக்கிரம் மானிட்டேஷன் வாங்கலாம். எனக்கும் நிறைய பணம் வரும். பணம் வந்துச்சுன்னா நானும் இன்னும் ஏதாவது முதலீடு பண்ணுவேன் அப்படி எதிர்பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.